ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என்கிட்ட இருக்கிற ஆயில் டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழெல்லாம் ஆயில் லீக் ஆகி ஒரு மாதிரி அந்த இடமே வந்து மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இதோட ப்ராடக்ட் வந்து நான் டேக் பண்ணுறேன், ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சப்பவே வந்து நல்லா பபுள் ரேப்லாம் போட்டு நல்லா சுற்றி ஒரு சேஃப்டியான பக்கா பேக்கேஜிங்கோடு தான் கிடச்சிது. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும், இது எப்படி ஆயில் லீக் ஆகாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்து எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஆயில் டிஸ்பென்சர் வாங்கி எல்லா ஆயில் டிஸ்பென்சர்லேயுமே அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இது எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கடைன்னு வாஷ் பண்ணி நான் பார்த்திங்கன்னா ஆயில் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 ஃபங்க்ஷன் வரும். ஸ்ப்ரேதும் வரும், ஆயில் வந்து ஊற்றுற அந்த இடமும் இருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா தோசை தான் நைட்டு போட்டிருந்தேன். ஸோ ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அந்த தோசையில் மட்டும்தான் பட்டுச்சு, வெளியில் எங்கேயுமே வந்து படலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுனால தோசையோட சென்டரில் மட்டும் லைட்டாக ஆயில் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த ஆயில் டிஸ்பென்சர் பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்து சூப்பராக இருக்குது, லீக் ப்ரூஃபாக இருக்குது. கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம்.